வெளிய போலாமா ராஜி? வேணாண்டா கதிரு. ஏய் விடுதிய அப்பத்தா பாக்குறாங்க. அப்பதா பாத்தீங்களா? ராஜிக்கும் கதிருக்கும் ஜோடி பொருத்தம் பார்க்கவே பக்காவா பொருத்தமா 10 பொருத்தமும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால கமெண்ட் பாக்ஸ்ல கருத்து தெரிவிச்சு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அன்பு உறவுகளே, கல்யாணம் முடிஞ்சிருது. குமார் அவங்க பொண்டாட்டியும் வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. ஆனா தங்கமயில் மட்டும் அப்படியே கழுத்தை திருப்பும் பாத்தீங்களா, மயிலு குவாண்ட் அந்த மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகுது. தாய் பேச்ச கேட்க வேண்டியதான். நீ அநியாயத்துக்கு கேட்ட, அது நல்லவ இல்லைன்னு தெரிஞ்சும் உங்க ஆத்தா பேச்ச கேட்டதுனால தாண்டி இப்படி உன் வாழ்க்கை நடுத்தெருவுல நிக்குதுன்னு சொல்லலாம். நல்ல வீர பெண்மணியா தான் நடுவுல இருந்துச்சு. இப்ப என்னமோ மறுபடியும் பார்த்தா பழைய தங்கமேலு அழுகிற தங்கமேல காமிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு உட்கார வச்சு பால் பழம் கொடுக்குறாங்க. குமாருக்கு சந்தோஷம். ஏன்னா சுடர் நல்லா அழகாத்தானே இருக்கிறா. அதனால சுடரை பாத்தீங்கன்னா பார்க்கவே பாவமா இருக்கு. பரவாயில்ல, குமார் அந்த அளவுக்கு அப்படி இப்படின்னு பொம்பளை விஷயங்கள்ல நல்லவனாத்தான் என்னன்னு தெரியலங்க. ஏன்னா ஆரம்ப கட்டத்துல பாண்டியன் ஸ்டோர் பார்க்கல நானு. சும்மா கடத்துறது, இந்த மாதிரி ரவுடியா சண்டை போடுறது இதுல நல்லா தெரியும். அப்படி இப்படி பொம்பளை சமாச்சாரத்துல இது வரைக்கும் தெரியல. அப்படி இல்லைன்னா அதை பொறுத்த வரைக்கும் சுடர் பாவங்க. அந்த வீட்டிலே தப்பி பிறந்த சுடர்ன்னு சொல்லணும், நல்ல பிள்ளைன்னு சொல்லலாம். இப்ப ஆத்தாக்காரி என்ன பண்ணுது, ஏய் சுடரு, உனக்கு பாருடி எம்புட்டு நகை போட்டிருக்காரு, உன் மாமனார் நல்லவருடி, அனுசரிச்சுக்கோ. சரிம்மா பாத்துக்கிறேம்மா அப்படி இப்படின்னு சொல்ல அப்பத்தால இருந்து எல்லாருமே நல்லாத்தான் பேசுறாங்க. ஆனா இதுக்கு என்ன பண்ணுது, பாக்கியத்துக்கு ஒரே ஆசை. ஏய் எல்லாமே நல்லா இருக்குடி, உன் வீடு சூப்பரா இருக்குடி, ஐயோ இந்த வீட்டுக்குலாம் நம்ம வந்து கால் தூசி பெருமான்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், இந்த வீட்டுக்குள்ள ஐயையோ அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜையும் சுடரும் அக்கா தங்கச்சி உறவு தானங்க வேணும். தங்கமயிலுக்கு தங்கச்சின்னா இந்த பிள்ளைக்கும் தங்கச்சி தான். இந்த வீட்டுல பிறந்த மக. ஒரே வீட்டுல பாத்தீங்கன்னா அக்காலும் தங்கச்சியும் வாக்கப்பட்ட மாதிரி தானங்க இருக்கு. இந்த வீட்டுக்கு ராஜி மக, இந்த புள்ள மருமக. எப்படிங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி? என்னமோ கதையை கொண்டாந்து போட்டாங்க. கன்றாவி கதைன்னு சொல்லலாம். எத்தனையோ கதைகளை சகிச்சுக்கிட்டோம். இது எப்படி அண்ணன் தங்கச்சியை கட்டி வச்ச மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னு ராஜி இந்த பிள்ளைய கூப்பிடும், அண்ணின்னு கூப்பிடுமா இல்ல அக்காவோட தங்கச்சி? இந்த பிள்ளை ஏற்கனவே அக்கான்னு தான் ராஜியை கூப்பிட்டுருக்கு. இப்போ ஆமா, நாத்தனா மருல அக்கான்னு தானங்க கூப்பிடுறாங்க. உண்மையாமே அப்படி ஒண்ணும் தப்பு இல்ல. இப்ப எல்லாத்தையும் ராஜி பண்ணி விட்டு தான் வருது. இப்ப ராஜிக்கும் கதிருக்கும் ரொமான்ஸ் ஆரம்பமாகுது. இங்க பாக்கியம் என்ன பண்ணுது, ஏய் டிவி நல்லா இருக்கு, நம்ம வீட்டுல டிவியே இல்ல, இதை எடுத்துட்டு போகவா? அம்மா அதெல்லாம் வேணாமா. இல்லடி ஒரு ரூம்ல சும்மா தானே இருக்கு, நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்ட்டு. ஏங்க இங்க வாங்க, அவங்க அங்கிட்டு வேலையை பாக்குறாங்களா, இதை எடுத்துக்கொண்டு போய் வெளியில போய் கார் இருக்குல்ல அதுல வைங்க அப்படிங்கிறாங்க. ஏய் கார்லாம் எடுத்துட்டு போனா, இது டிவி எல்லாம் எடுத்துட்டு போனா திட்டு வாங்கிடி. அட என்னையா நீ இப்பெல்லாம் இருந்துட்டு, இங்க பாரு இங்க 2 ஃபேன் இருக்கு, இதுல ஒரு ஃபேன் எடுத்து வை அப்படிங்கிறாங்க. என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வெளில கொண்டு வரையில பாக்குறாரு சக்திவேலு. ஆமா என்ன இது அப்படிங்கிறாங்க. இல்ல சுடர் அங்க இருந்துச்சா, இப்ப சுடர் அங்க இல்லையா, சுடர் இங்க வந்துருச்சா, அப்ப எங்களுக்கு அங்க பேச்சு துணைக்கு ஆள் இல்ல, வீடே வெறிச்சுன்னு கிடக்கும், அதான் சுடருக்கு பதிலா அங்க இங்க டிவியை கொண்டு போய் மாட்டி விட்டு ஃபேனை கொண்டு போய் வச்சுக்கிட்டு எல்லாம் வச்சுக்கலான்னு சின்ன சின்ன பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல வர, என்னது சின்ன சின்ன பொருளா என்னது அப்படின்னு மூட்டையை ஓபன் பண்ணி பாக்குறாரு சக்திவேலு. பார்த்தா டிவி ஃபேனு லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் அள்ளி வச்சிருக்காங்க. என்னது அப்படிங்கிறாங்க. இல்ல சம்மந்தி, சுடருக்கு பதிலா நாங்க அங்க எடுத்துட்டு போறோம், எங்க வீட்டு தங்க கட்டியவே உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம், ஒரு பொருளை தரமாட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படி திட்ட போறாரு. அங்க எதாப்புல பாண்டியன் குடும்பம் எல்லாம் நிக்குதா, அதுங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்குது. திருட்டு பைய குடும்பத்துல நாங்க தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோன்னா வேணாண்டான்னு கேட்டான். யாராவது கேட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சரவணன் பேச, ஐயோ ஐயோ உனக்கு வேணும்னா என்கிட்ட கேட்டிருந்தா நான் காசு கொடுத்து வாங்கி உனக்கு வீட்டை ரிப்பேர் பண்ணையா, இப்படியா வீட்டுல இருந்து எடுத்துட்டு போவ அப்படிங்கிற எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்து வந்துடுறாங்க. என்ன பிரச்சனை, முத்துவேல் வராரு எல்லாம் வர, ஒண்ணு இல்ல சம்மந்தி தான் வீட்டுக்கு சுடர் இங்க வந்துருச்சு, உங்க வீட்டுல டிவி வச்சுக்கோங்க அது வச்சுக்கோங்கன்னு சம்மந்தி தான் கொடுத்தாரு அப்படின்னு அப்படியே பேச, நல்ல வேலை சரியான ஆளுதான் அந்த பாக்கியம். அப்படியே பிளேட்டை போட்டா, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், அசிங்கமா போயிருந்திருக்கும். போய் இப்படி வீட்டுல பொண்ணு எடுத்துட்டியான்னு என்ன களி ஊத்திவான் எங்க அண்ணன்ல இருந்து, இந்த ஏத்த குடும்பத்துல இருந்து. வேற என்ன பண்றது, ஆமாண்ணே நானா தான் கொடுத்தேன், எடுத்துட்டு போங்க அப்படிங்கல. அப்பா சூப்பர், இப்படியே சொல்லி வாங்கலாம் போல இருக்கேன். சம்மந்தி நீங்க உள்ளுக்குள்ள இங்க என்னமோ இது இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை எடுத்துட்டு போட்டோம். ஏது அதெல்லாம் நாங்க அடுத்த வாட்டி கொண்டாரோம். இல்ல சம்மந்தி, ஃப்ரிட்ஜ் 2 ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, உன்னை தூக்கிட்டு போக சொன்னீங்கல்ல, ஐயோ அம்மா நீ கிளம்புமா அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி, இங்க தானே வரப்போ இருக்க போறோம், அடுத்து ஒரு பொருளா கொண்டுட்டு போறோம், அப்புறம் எங்க காலத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு தான் வரப்போகுது, எல்லாமே உங்க வீட்டுக்கு தான், ஒரு பீரோல தூக்கி விட்டாலும் உங்க வீட்டுக்கு தான். ஓ பீரோல காசு உள்ள பீரோல கொண்டு போறீங்களா? சம்மந்தி உங்களுக்கு அவ்வளவு நல்ல மனசு. ஆமாமா கொஞ்சம் சத்தமா மைக் போட்டு சொல்லுங்க, நல்ல மனசுங்கிறது எல்லாருக்கும் தெரியட்டும். ஆமா ஒரு இடத்துல பொண்ணை கொடுத்துட்டு நாங்க 10 பைசாக்கு புண்ணியம் இல்ல, இப்ப பாத்தீங்களா என் சம்மாந்தி எவ்வளவு கொடுத்திருக்காரு எங்க வீட்டுக்கு அப்படின்னு எல்லாத்துலயும் தெருவுல போற வாரங்கள்லாம் சொல்ல, பரவாயில்லையே சக்திவேல் இவ்வளவு நல்ல மனசா, பொண்ணையும் 1 பைசா செலவு இல்லாம கட்டிக்கிட்டாரு, பொண்ணு வீட்டுக்கு சீதனமா கொடுக்குறாரு, வழக்கத்துக்கு மாறா பொண்ணு வீட்டுல இருந்தா எடுப்பாங்க அப்படி இப்படின்னு எல்லாரும் பெருமையா சொல்ல, பரவாயில்லையே பாக்கியம் திருடுனாலும் நம்ம பேரை காப்பாத்திட்டு போயிட்டா, இதுக்காக
இப்பவே நெறைய குடுக்கலாம் போலன்னு சத்தி வளச்சுட்டு, "பாத்தியா நான் பொண்ணு எடுத்த வீட்டுக்கு எவ்வளவு செய்றேன்னு." ஒரு சிலர் தான் அப்படி இப்படின்னு குறை சொல்லிட்டு பொண்ணையே விரட்டி விட்டுருவாய்ங்க. அப்படிங்கையில கோவம் வந்துருது. "ஏய்!" அப்படின்னு வேகமா பாண்டியன் வந்து கழுத்த பிடிக்கிறாரு. "ஏய் என்ன?" அப்படிங்கையில கதிரு வேகமா வந்தாரு. "ஆமா, எங்கள பத்தி ஏன் பேசுற? உன்னைய பத்தி நான் ஏன் பேசினேன்?" அப்படிங்கையில, "ஆமா, ஒரு சிலருக்கு பொண்ண விரட்டி விட்டுறாய்ங்க அப்படின்னு ஏன் சொல்லணும்? உனக்கு என்ன குரு இருக்குது?" அப்படின்னு ஆளாளுக்கு இவங்க பேச, அவங்க பேச, "அட விடு சக்திவேலு, நீ ஏன் அவங்கள இழுத்து பேசுற? நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன்னு" முத்துவேலும், ஆத்தாவும் சொல்ல, வந்துட்டியா? உன் சம்மந்தி நீ விடுவியா என்ன?" அப்படின்ட்டு, "இங்க பாரு, நான் சொன்னது உண்மைதானே?" அப்படிங்கிறாங்க. "இங்க பாரு, நீ இன்னும் சீரழியப் போற. இந்த பொருள நீ குடுத்தியா? எனக்கு எல்லாம் தெரியும். உன் மூஞ்சிலே நாங்க முழிக்கல. வா." அப்படிங்கையில கதிர் என்ன பண்றான், "இங்க பாருங்க, உங்களுக்கு அவ்வளோதான். சித்தப்பா உங்களுக்கு அவ்வளோதான்." அப்படின்னு ராஜி எகிறி ஏறிட்டு போக, "ராஜி நீ வா, இவர்ட்டலாம் பேச வேணாம்." குமார் என்ன பண்றான், "ஏய் ராஜி என்ன? என்ன உனக்கு என்ன கல்யாணம் ஆயிட்டா அவ்வளோ திமிரா?" அப்படிங்கையில, "ஏய் என்ன? ஏன் பொண்டாட்டி கை நீட்டிட்டு பேசுற?" சுடர் என்ன பண்ணுது, "ஐயோ! அண்ணே ஒண்ணும் பண்ண வேணாம். விட்டுருங்களேன். ராஜி அக்கா விடுங்க ப்ளீஸ். எதுவும் பேச வேணாம்." ஆஹா! நமக்காக நம்ம பொண்டாட்டி பேசுறாளேன்னு குமாருக்கு ஒரே சந்தோஷம். "ப்ளீஸ்" அப்படிங்கிறாங்க. "ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கையெடுத்து கும்பிட ராஜி பாக்குது. ச்சே! இந்த பொண்ணுக்கா உன்ன விட்டுட்டு போறேன். இந்த பொண்ணால நீ தப்பிச்சுக்கிட்ட தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வா கதிரு." அப்படிதான் கூட்டிட்டு போறாங்க. ராஜிய பார்த்து அப்படியே அசந்து போறாரு. "என்ன ராஜி எங்க எகிறி எகிறி அடிக்கிற?" "ஆமா, அவங்களுக்கு அவ்வளோ திமிரு தான். என் புருஷன் கால் தூசி பெறுவாய்ங்களா என்ன? என் புருஷன சண்டை போடுறதுக்கும், அடிக்கிறதுக்கும் இவங்க யாரு? பொருள ஆட்டைய போட்டு போறாய்ங்க. அது தெரியாம நானா குடுத்தேன், நானா குடுத்தேன்னு" சித்தப்பன் கிடந்து புலம்புது. இது ஆரம்பம். நீங்க பாருங்க கதிரு. கண்டிப்பா அந்த பாக்கியம் குடும்பம் இந்த வீட்டையே குலாப்ஸாலாக்கி தூக்கிட்டு போப்போது. அது தெரியாம என் சித்தப்பன் இருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே கோமதியும் பாண்டியனும், "விடும்மா, அங்க போனா என்ன பண்ண போறாங்க? மறுபடியும் அவங்க தான். வேற யார் இருக்கா இங்க? விட்டு தள்ளு. உன் சித்தப்பனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்" அப்படின்னு போறாங்க. அதுக்கப்புறம் ஆனாலும், ராஜி நீ சூப்பரு. வேற லெவல்" மீனா சொல்ல, "அட விடுக்கா, இதுல என்னக்கா இருக்கு?" அப்படிங்கிறாங்க. டேய் கதிரு கதிர பார்த்தா அப்படியே வச்ச கண்ணு வாங்காம ராஜிய பார்க்க, "என்னடா? என்ன இப்படி பார்க்குற?" "இல்லம்மா, குமார போயிட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கிறா. அந்த புள்ள சுடர் இருக்கீல, அதெல்லாம் தப்பு இல்லையா?" அப்படிங்கல. நான் என் அண்ணன தப்பு பண்ணா நான் அடிப்பேன் தான். என் புருஷன பேசுனா விடுவேனா என்ன?" "அப்ப அந்த பொண்ணுக்கும் தானே என் புருஷன பத்தி பேசுறியே, கோவம் வருமா வராதா?" "ஆ கோவம் வந்தத அடக்கிக்கிட்டு தான் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு மன்னிப்பு கேட்டா. புள்ளைய பார்க்க பாவமா தான் இருக்கு. உண்மையிலே அந்த வீட்ல அந்த புள்ள மட்டும் நல்ல புள்ளையா இருக்குல்ல" அப்படிங்கிறாங்க. "அந்த நல்ல புள்ளைய இந்த நாதாரி கட்டி குடுத்துருக்காய்ங்க. இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல" அப்படின்னு புலம்புறாங்க. சரி மேடம். நம்ம வாங்க கொஞ்சம் கார் டிராவல்ஸ கவனிப்போம். வர்றேன்" அப்படின்னு கிளம்புறாங்க. "டேய் சாப்பிட்டு போங்கடா." "அதெல்லாம் வேணாம்மா. நாங்க அங்க போய் சாப்பிட்டுக்கிறோம்." "அங்க என்ன? அங்க யாரும் உனக்கு சமைச்சு வச்சிருக்காங்களா என்ன?" "ஐயோ! அத்தை, அங்க என்ன தெரியுமா?" "என்ன?" "போகையிலே சிறு தீனி கடைகள் நெறைய நம்மள நம்பி கடை வச்சிருக்காங்க. அவங்கட்ட போய் நாங்க வாங்கி சாப்பிட்டா தானே அவங்களுக்கும் பொழப்பு ஓடும்." "நல்லதுடா. கடை தீனி திங்க ஆசைப்பட்டுட்டு நீங்க பொழப்பு குடுக்குறீல பொழப்பு. சரி, சரி போங்க." அப்படிங்கிறாங்க. 2 பேரும் குடுகுடுன்னு ஓடி போய் பைக்ல ஏறி உட்காந்துட்டு கிளம்ப அப்பத்தான் நிக்குது. "என்னடி ராஜி, நாங்க டீ குடிக்க போறோம்." அப்படியே ஜாலியா பஜ்ஜி தின்னுட்டு, அப்படியே டிராவல்ஸ போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அப்படியே ஐஸ்கிரீம் போய் சாப்பிட்டுட்டு, அப்படியே செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு, அப்படியே நாங்க ஜாலியா வீட்டுக்கு வர்றோம் அப்பத்தா. அப்படிங்கல. "நல்லபடியா பத்திரமா போயிட்டு வாடி. கண்ணு பட்டுரும்டி. நீ இப்படிலாம் எல்லார்ட்டயும் சொல்லாதடி." "சொல்லல அப்பத்தா. கண்ணு பட்டு என்ன ஆகப்போது? திஷ்டி பட்டா, சின்னூண்டு கல்லு பட்டாலும் விழுந்துருவடி." "அப்படியா? எப்படி? இப்படியா?" அப்படின்னு லைட்டா விழுந்து காமிக்க போகையில படக்குன்னு கீழ விழுந்துர்றாங்க. கீழ விழுக போம்போது கதிர் டபக்குன்னு தாங்கி பிடிச்சுறாரு. "ஏய்! இப்படியா டெமோ காமிப்ப? விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இங்க பாரு என்ன ஆயிருக்கும்? கல்லு கிடக்கு." அப்படின்னு சொல்ல, "நான் ஏன்டா விழுக போறேன்? நான் விழுகவே மாட்டேன்." "ஏன்? ஏன்? நீங்க என்ன தேவதையா? தெய்வமா?" "அதுக்கு மேல." "என்ன அதுக்கு மேலனா?" பாதுகாப்பான புருஷன் பக்கத்துல இருந்தா எல்லா தெய்வங்களும் பக்கத்துல இருக்கிறது சமம்டி. நான் எப்புட்ரி விழுவேன்? என் செல்லம் கதிர் இருக்கையில." அப்படின்னு அந்த உதட்ட பிடிச்சு கிள்றாங்க நம்ம ராஜி. "ஏய்! அப்பத்தா எல்லாரும் இருக்காங்கடி. இருக்கட்டும். அவங்க சந்தோஷப்படுவாங்கடா. பாரேன், பாரு நிமிர்ந்து பாரு." பாக்குறாரு. அப்படியே அப்படியே அப்பத்தா மூஞ்சிய கண்ண மூடுது. "ச்சீ போடி வெக்கமா இருக்கு" அப்படின்ட்டு. பாத்தீங்களா? இங்க நான் உங்க உதட்ட பிடிக்கிறது, அங்க இருந்து கண்ணு எவ்வளோ ஷார்ப்பு. "ஏய்! எனக்கு தூரத்து பார்வைடி. காதும் அதே மாரி ஷார்ப்புடி. என் செல்லம். என் பேரன எதுவும் கடிச்சு தின்னுபுடாதடி." "ஏன்? கடிச்சு தின்னா என்ன பண்ணுவியாம்?" "இப்படிதான் நான் கட்டி பிடிப்பேன். இப்படிதான் நான் கடிச்சு திம்பேன்." அப்படின்னு கதிர இறுக்கிய கட்டி பிடிக்கிறாங்க. இவருக்கு நடுங்குது. "ராஜி வேணாம். பஜ்ஜி கடைக்கு போகணும், டீ கடைக்கு போணும், டிராவல்ஸுக்கு போணும். அப்புறம் இதெல்லாம் மிஸ் ஆயிரும். ஏங்க நான் இப்படிதான் கடிப்பேன்." அப்படின்னு கடிக்க, "ராஜி நான் எங்கேயும் போ முடியாது போ." "ஏன் என்னாச்சு?" "அப்புறம் மூடைய கிளப்பி விட்டியேடி. மூட கிளப்பி விட்ட. நம்ம வீட்டுக்கு வா. நம்ம ரூமுக்கு போவோம்." அதெல்லாம் இல்ல. நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா வச்சுக்குவோம்." இனி வாய்ப்பில்லம்மா, வாய்ப்பில்ல." "என்ன கதிர் சொல்ற?" "ஆமாடி. அப்பதான் நீ சொல்லு. அம்மாச்சி நீ சொல்லு. இவ இப்படி இறுக்கி கட்டி புடிச்சு தக தகன்னு செல மாரி இருக்கா. இவள விட்டுட்டு நான் படத்துக்கா போ முடியும்? எப்புட்ரி முடியும்? நீனாவது வேஸ்ட்டுடா கதிரு." அப்படிங்கிறாங்க. "என்ன?" அப்படிங்கிறாங்க. "ஆமா. நீனாவது இப்படி நிக்கிற. நீ சும்மா வேஸ்ட்டு. இந்நேரம் உன் தாத்தாவா இருந்தா, இந்நேரம் கட்டுல்ல இருப்பான்."
எனக்கு இந்த அசிங்கம் தேவையா ராஜி? தூக்குடா அப்படின்னு பைக்க தூக்கி கொண்டு நிப்பாட்டிட்டு ராஜிய தூக்கிர்றாரு. ஐயோ! மாமா, அத்தைலாம் உள்ள இருக்காங்க. இரு, இரு அப்படின்னு இறக்கி விட்டு எட்டி பார்க்குறாரு. ஹால்ல யாருமே இல்ல. எல்லாரும் உள்ளுக்க இருக்காங்க ரூம்குள்ள. எந்திரி வா, நான் தூக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு அலேக்கா தூக்கிட்டு மெல்ல வாராருங்க. கதவ சாத்திட்டு பார்த்தா, ரூம் வரைக்கும் வரங்காட்டியும் கதிரு, ராஜி அப்படின்னு மீனா வர, அம்மா வர எல்லாரும் வராங்க. ஐயய்யோ! அப்படின்னு இறக்கி விட்டுறாரு. ஏன் இறக்கி விடுறீங்க? நம்ம ரூம்குள்ள போயிருவோம். ஆமால்ல அப்படின்னு தூக்கிக்கிட்டு மறுபடியும் ஓட போயல, டேய் 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 அப்படின்னு கைய புடிச்சிடுறாங்க. பழனியும் வந்துடுறாரு. என்னடா மவனே, அக்கா மவனே என்னடா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மொச்சோனே ராஜிய பார்க்குறாங்க. என்ன என்ன மாப்ளை அப்படிங்கிறாங்க ராஜி. போச்சு போ. எல்லாம் மூடு ஸ்பாயில் ஆயிடுச்சு. வா நம்ம மறுபடியும் போவோம். என்னடா போற, வர்ற. அது சொந்த கதைம்மா, சோகக் கதை. இன்னும் ஒரு 4, 5 மணி நேரம் ஆகணும் போல இருக்கே. சரி பரவால்ல. என் பொண்டாட்டி ஆசைய நிறைவேத்துறேன். வாம்மா அப்படிங்கிறாங்க. ஐயோ செல்லமே! ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்களாடி அப்படின்னு ராஜி சொல்ல, "உன்ன என்ன கிண்டலா இருக்கா உனக்கு பார்க்கறக்கு?" அப்படின்னு அடிக்கிற மாரி விரட்டுறாங்க. இவங்க ஓடி போறாங்க. "ஐயய்யோ! என்ன காப்பாத்துங்க! அடிக்கிறான் உங்க புள்ள அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு பைக்கிட்ட போய் நிக்கிறாங்க. இவரும் கிளம்பையில, "டேய் புள்ளைய அடிக்காதடா." "யாரு?" "உங்க புள்ளைய நாங்க அடிக்கிறோம்." பாவம் அப்படி தொட்டில் போட்டு கொஞ்சுற குழந்தை. "அட போம்மா நீ வேற. எல்லாரும் என்னைய மூட அவுட் பண்ணி விட்டீங்க போங்க." அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கிட்ட போறாரு. ராஜி உட்காந்துட்டு, எடுங்க மாம்சே எடுங்க." அப்படிங்கிறாங்க. ஐயோ! படுத்துறாளே! ஏய் இந்த பூவெல்லாம் ஏன்டி வைக்கிற? ஏன் பூ வச்சா என்ன? நான் மறுபடியும் படத்துக்குலாம் கூட்டி போ முடியாது. பூவ கழட்டி உள்ளார வை அப்படிங்கிறாரு. ம் பொண்டாட்டி ஆசைய நிறைவேத்துறத விட, புருஷன் ஆசைய நிறைவேத்தலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன்டா. அப்படின்னு கதிர் சொன்னோனே ராஜி சொன்னோனே கதிர் பார்க்குறாரு. என்னது? என்ன ராஜி சொல்ற? ஆமாடா. பாவமா இருக்கு பாக்க. அப்படின்னு சொல்லிட்டு போலாமா? ஆ ஆள பார்த்தா மேலேயும் கீழயும் பார்க்குறாரு. எனக்கு தர்மம் பண்ற மாரி தெரியலையே! தர்மத்துக்கே தர்மம் கெட்ட மாரி, நீனே ஏங்குற மாரி தெரியுதேடி மவளே! அப்டின்னுட்டு மனசுல நெனச்சுட்டு, இவங்க அப்படியே ஃபுல் ஃபார்ம்ல அப்படியே ஒரு படத்துல பாம்பு படத்துல ராதா நெளிவாங்க பார்த்தீங்களா? நம்ம போலாமா வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. எனக்கு என் பொண்டாட்டி ஆசைய நிறைவேத்தணும். போறோம், பஜ்ஜி திங்கிறோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம், டிராவல்ஸுக்கு போறோம், படத்துக்கு போறோம், அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில உட்கார போயில, "டேய்! அதெல்லாம் முடியாது. நீ என்ன? நான் சொல்றேன். உன் பொண்டாட்டியோட ஆசை அதெல்லாம் இல்ல. அது புரோகிராம் பூரா கேன்சல். வீட்டுக்கு வா" அப்படிங்கிறாங்க. முடியாது. முடியாது. அதெல்லாம் முடியாதுன்னு 2 பேரும் மாறி மாறி சொல்ல, "ஏய்! என்னடி சொல்ற? உன் ஆசைய நீ நிறைவேத்துவியா?" "டேய் என் ஆசை இதுதான்டா. புரிஞ்சுக்கடா." அப்படி சொல்ல வேண்டியது தானே. கீழ விழுந்தாலும் மண்ணு ஒட்டலைங்கிற மாரி. அது என்ன உன் பொண்டாட்டி ஆசைய நிறைவேத்து, புருஷன் ஆசைய நிறைவேத்துறன்னு எதுக்கு இது? உனக்கே ஆசை வந்துருச்சு தானே? ஆமாடா. உன்னைய கட்டி பிடிக்கணும் சீக்கிரம் அப்படின்னு சொன்னோனே, இதுக்கு மேல நான் என்ன? அதான் ஓப்பனா ஒத்துக்கிட்டில்ல அப்படின்னு கட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க. என்னடா போனேன் வந்துட்டாங்க. யாரும் பேசாதீங்க எனக்கு காது செவிடு அப்படின்னு 2 பேரும் உள்ளுக்க ரூம்ல ஓடி போய் தாப்பா போட்டுக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.